ஸ்டேஷனுக்குள்ளேயே அவன் தம் அடிக்கிறியா? டேய் இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தேங்காய் மாதிரி உடச்சிருவேன். ரெண்டு பேரும் இங்க போய் உட்காருங்க. சொல்றாருல்ல, அங்க போய் உட்காரலாம் வா. டேய் லாக்கப்ல போட்டுட்டாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்றியா? கலைஞர்களுக்கு சிறையில தாண்டா ஸ்கிரிப்ட் சிறப்பா வரும். என்னடா வெளியில போறப்ப வெற்றியோட போற. சரி என்னடா ஒரு 4 நாள் உள்ள இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கெத்தா போலாமா? இதென்ன சத்திரமா? போடா வெளியே. ஓகே ஓகே. மனிதன் தானா மனிதன் தானா இல்லை சொல்றா மாப்ள, உள்ளதான் இருக்கேன். எவனும் கண்டுக்க மாட்டேன் மாப்ள. 7:30 எட்டி பாக்குது. எப்படி உள்ள போற மட்டும் பாடுறா மாப்ள. உனக்கு தெரியுமா, ஜெயில முன்ன மாதிரி கிடையாது மாப்ள. இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கனும் மீனும் போடுறாங்களாம், மாசம் ஒரு நாள் மட்டன் போடுறாங்களாம். அது எப்படி? அப்படியே பெப்பர் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி தராங்களாம்டா. 10 பைசா செலவில்லாம உடம்ப கிண்ணு ஏத்துறதுக்கு இந்த இடம் தான்டா லாய்க்கு. நான் என்ன கதையா சொல்றேன்? என்ன வைடா போன. ஓகே ஓகே ஓகே. பட்டுச்சேலை காத்தாட பருவமேனி கூத்தாட கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அழைத்தவளே. பா சிட்டு சிக்குன்னு இருக்கா, தள்ளிட்டு வந்துட்டியா? ஏய், மரியாதையை இந்த இடத்த விட்டு போயிடு. இதுக்கு மேல நீ வாய் திறந்து பேசுன என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. வெற்றுக வாசி மாதிரியே இருக்கான். என்ன உட்கார்ப்பா, இனிமே இவன் பேசக்கூடாது. டேய் 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 சார், இனிமேல் பேசவே மாட்டேன் சார். என்னையா சொல்ற? செத்துட்டேன் சார். இப்ப என்ன பண்றது? வழக்கமா என்ன பண்ணுவோம், அவன் நம்மளை தாக்க வந்தான், அதனால என்கவுண்டர்ல போட்டேன்னு சொல்லி கேச முடிச்சிருவோம். எடுங்க சார் துப்பாக்கி. துப்பாக்கியா? ஐயோ என் மூஞ்சி. ஐயோ சிக்காரா சோராண்டி. அங்கதான் வந்துட்டு இருக்கேன். இந்த ஒரு நிமிஷம். வணக்கம் சார். என்ன சொல்லுங்க? பொண்ணு விஷயமா ஒரு கேஸ் கொடுக்கணும். அந்த சாரை பாருங்க. ஹலோ, அங்கதான் வந்துட்டு வணக்கம் சார். என்ன புரிஞ்சுங்க. வணக்கம். ஆமா, நீங்க வாவுசி தெருல தானே இருக்கீங்க? அண்ணன் பசங்களுக்கு வாடகைக்கு ரூம் வேணும்னு கேட்டு வந்திருந்தீங்க. ஞாபகம் இருக்கா? வணக்கம் ஐயா. ஆமாம்மா, நீங்க அந்த ஐயாவை பாருங்க. சரிங்கய்யா. வணக்கம் ஐயா. வணக்கம்.
என் பொண்ணு விஷயமா கேஸ் கொடுக்கணுங்க. எஸ்ஐ வர சொல்லு. சரிங்க சார். ஐயா என் பொண்ணு அப்பாவியா, அந்த படுபாவி பசங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்கய்யா. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். சார் சார் உள்ள கூப்பிடுறாரு. வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். சார் நாளைக்கு என்ன நாள் தெரியும்ல? தெரியும் சார். பாபர் மசூதி இடிச்ச நாள் சார். செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க. ஓகே சார். சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. என்னங்க இது? என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஹலோ, ஐயா வந்திருக்காரு, நீங்க பாட்டு கத்திட்டே இருக்கீங்க, அமைதியா இருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? சார், என் பொண்ணு யார்கிட்டயோ ஏமாந்துட்டா சார். கேட்டா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா சார். என்னம்மா, அவர் சொல்றது உண்மையா? ஆமா சார். அவன் யார் என்னன்னு சொல்லு. அவனை கூப்பிட்டு 4 தட்டி அவனை கட்டி வைக்கிறேன். சார், எங்க வீட்டு மொட்டை மாடியில 3 பேச்சுலர் பசங்களுக்கு வாடகைக்கு விட்டுருந்தேன் சார். அவனுங்க தான் சார் ஏதோ பண்ணிட்டானுங்க. ஏங்க நானே வந்து எங்க அண்ணன் பையனுக்காக உங்கள்ட்ட வாடகை கேட்டேன். பேச்சுலர் பசங்கன்ட்டு தரமாட்டேன்ட்டீங்க. இப்ப எப்படி விட்டீங்க? என்னம்மா, அவர் சொல்றது உண்மையா? ஆமாங்க ஐயா, உண்மைதாங்க. அப்புறம் ஏன் கொடுத்தீங்க? ஏதோ கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பார்க்கறேன்னு சொன்னாங்க. 3000 ரூபாய் வாடகைக்கு பதிலா 15000 ரூபாய் தரேன்னு சொல்லி ஆசை காட்டினாங்க. அதனால விட்டங்க ஐயா. வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைச்சு வீடு கட்டு வந்தா அவனுக்கு இல்லைங்கிறது. ஏன்னா வீட்டுல புள்ள இருக்கு பொண்ணு இருக்குன்னு சொல்லி கழட்டி விட்டுற வேண்டியது. எவனாவது காசை கூட கொடுக்குறேன்னு சொல்லி வந்து நின்னா அவன்கிட்ட விட்டு இப்படி ஏமாந்து வந்து நிக்க வேண்டியது. என்ன என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, அந்த பையன் பேர் என்ன? சுந்தர், ராமு, சிவா சார். என்னம்மா 3 பேர் சொல்ற? 3 பேருமா? ஆஹா, அதுல ஒருத்தன் தான் சார். அந்த 3 பேர்ல ஒருத்தன் சொல்ற, அவன் பேர் யாரு சொல்லு. அதுதான் சார் தெரியல. லூசாமா நீ? என்னதான் நடந்துச்சு சொல்லு. ஒரு நாள் ராத்திரி மொட்டை மாடியில காயப்பட்ட துணி எடுக்க போனேனா திடீர்னு கரண்ட் கட் ஆயிருச்சு. அப்புறம் கரண்ட் வந்துருச்சு. அந்த கேப்ல தான் சார் இதுவும் நடந்துருச்சு. அடச்சி, சும்மா அழுவாத. இது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 3 மாசம் ஆகுதுயா. 3 மாசமா என்னதான் பண்ணீங்க? இப்பதான் இந்த பொண்ணு முழுகாம இருக்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு வீட்டை வாடகைக்கு விட்டீல. இப்போ உங்க பொண்ணு வாழ்க்கை பறி போயிடுச்சே. அந்த பணம் வந்து உங்க பொண்ணு வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருமா ஐயா? இதோ பாருமா, கஷ்டப்படுறவன் காலிச்சிருந்தான்னா உன் பொண்ணை கையோட தான் கூட்டு போயிருப்பான். இப்படி கை கழுவி விட்டு இருக்க மாட்டான். அவன் உன் உடம்ப தாமா விரும்பியிருக்கான், உன்னை விரும்பலமா, தெரியுதா? அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு என் பொண்ணுக்கு கட்டி வைங்க. உங்களை தான் நம்பி வந்திருக்கான். கேட்டியா? அவங்க வீட்டுக்கு ஒரு பிசி அனுப்பி என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வர சொல்லுங்க. சரிங்க ஐயா. சார். வணக்கம் சார். இருக்காரு. சார், என்ன நீங்க வந்திருக்கீங்க? சார், தங்கராஜ் டியூட்டியை நான் பாக்குறேன். அவருக்கு ஏதோ முக்கியமான வேலையா, என் டியூட்டி அவர் பாக்குறேன்னு சொல்லிட்டார் சார். சரி, உங்களுக்குள்ள எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா நைட்டுக்கு மட்டும் ஃபுல் செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க. ஓகே? ஷூர் சார். நம்ம சரௌண்டிங்ல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம பாத்துக்கோங்க. ஷூர் சார். அண்டர்ஸ்டுட் சார். தங்கராஜ் சொன்ன டிவோர்ஸ் கேஸ் எது? இங்க வாங்கப்பா. சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், எனக்கு இவங்கிட்ட இந்த டைவர்ஸ் வேணும் சார். டிவோர்ஸா? அதுக்கு கோர்ட்டுக்குள்ள போனோம். இங்க எதுக்கு வந்தீங்க? அதான் சார், வக்கீல் எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு வர சொன்னார் சார். ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா பேசுங்க. அவன் பழப்புக்கு அவன் பாக்குறான். சார், வரும்போது கூட அடிச்சு பாருங்க சார், எவ்வளவு பெரிய காயம் பாருங்க பெரிய காயம் தான். எவ்வளவு பெரிய காயம். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது சார். புள்ள குட்டி எதனா இருக்கா? அந்த மாதிரி நல்ல விஷயம் எதுவும் நடக்கவே இல்லை சார். சார், நைட்ல எல்லாம் வேலைக்கு போயிட்டு குழந்தை வேணுன்றதுக்காக பகல் எல்லாம் கோயிலா சுத்துறேன் சார். ஆனா இவன் ஒரு நாள் நைட் டியூட்டி பார்த்துட்டு கோவிலுக்கு வேணா வர மாட்டேங்கிறா சார். சார், என்னால் நைட் டியூட்டி பார்க்க முடியாது சார். பார்த்தா தூக்கம் வந்துடும். சரி சரி. ஆமா, உனக்கு என்ன டியூட்டி டைம்? சார், எனக்கு பகல் டியூட்டி சார். காலைல 8 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடுவேன் சார். உனக்கு? எனக்கு நைட் டியூட்டி சார். சாயந்தரம் 6 மணிக்கு போயிட்டு காலைல 8 மணிக்கு வந்துடுவேன் சார். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வீட்ல இருந்ததே இல்ல. ஆமா சார். அப்புறம் எப்படியா குழந்தை பிறக்கான்? ஏய், ஒண்ணு அவளுக்கு ஏத்த மாதிரி உன் டியூட்டி டைமை நீ மாத்திக்கோ. அப்படி இல்லன்னா அவனுக்கு ஏத்த மாதிரி உன் டியூட்டி டைமை நீ மாத்திக்கேமா? என்னால மாத்த முடியாது சார். அவனை வேணா மாத்திக்க சொல்லுங்க. சார், என்னால மாத்த முடியாது சார். அவளை மாத்த சொல்லுங்க. இவனை மாத்த சொல்லுங்க. சார், என்னால மாத்த முடியாது சார். அவளை மாத்த சொல்லுங்க சார். நீ மாத்து. என்னால மாத்த முடியாது.
நிறுத்து ஏட்டையா ஐயா இது ஒண்ணும் வேலைக்கு வர மாதிரி தெரியல எஃப்ஐஆர் போட்டு துரத்து விடுங்க சரிங்க. போட்டோம் போய